ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிரனுடைய அதிகாரத்தில் பிறந்தவர்கள். சுக்கிரனாகவே ரொம்ப அழகாக இருப்பவர்கள், நல்ல படிப்பில் சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் எளிதாக முடிப்பவர்கள், தந்திரமாக முடிப்பவர்கள் ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லா ஆடம்பரமாக வாழணும், நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அவ்வளோ ஒரு நீட்டாக இருப்பாங்க. வீடு அப்படின்னு பார்த்துக்கிட்டா கூட நல்லா சுத்தபத்தமாக நீட்டாக வச்சுக்குவாங்க. வீடெல்லாம் நல்லா கட்டணுன்னாக்கா நல்லா பெரிய வீடாக கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. நிறைய பூச்செடி, நல்ல நிலமெல்லாம் நல்லா பெருசாக இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ரசித்து வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி நேயர்கள். நிலம், வீடு, மண், மனை செயற்கையாகப்பட்டது தற்போது நேரத்தில் இப்போ உண்டு. ஏதாவது நிலம் வாங்கணும், ஏதாவது புதுசாக ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறான். துணிந்து வாங்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான ஒரு வெற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். ஆனி மாதம் 15ஆம் தேதி ஆடி 10க்குள்ளே பிறக்கக்கூடிய ரிஷபராசி குழந்தைங்க அதிர்ஷ்டமான குழந்தைங்க. இந்த வருஷம் 2025 பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிர்ஷ்டமான குழந்தைங்க. ஆண் குழந்தை பிறந்தாக்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பெண் குழந்தை பிறந்தாக்க மகாலட்சுமியே பிறந்ததாக அர்த்தம். எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நகை கடன், பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது பணம் வாங்கப்பட்டது, எந்த கடனாக இருந்தாலும் தீர்ந்துடும். நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியாகப்பட்டது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அந்த ஆனி 10 முதல் ஆடி 10 வரை இருக்கக்கூடிய வாலிப வயது உள்ள பிள்ளைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னாக்க அவங்களுடைய விருப்பத்துக்கு திருமணம் செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பிள்ளைங்கள பத்திரமாக பார்த்துக்கணும். பெரியோர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியமாகப்பட்டது நிச்சயமாக தீரும். ஏதாவது நோய் பிரச்சனை தொந்தரவுகள் இருந்தால் கூட உடல் ஆரோக்கியமாகப்பட்டது கண்டிப்பாக கிடைக்கும். மருத்துவ செலவுகளாகப்பட்டது குறைக்கும். நீங்கள் நினைத்த காரியமாகப்பட்டது எந்த விதமான தடையின்றி நடக்கும். ஏதாவது ஒரு மனசில் எண்ணங்கள் இருக்கும், வெளிநாடு போகலாம், இல்லை வெளிநாட்டில் ஏதாவது போய் தொழில் செய்து பொழைச்சிக்கலாம், இல்லை வெளிநாட்டோட அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா, இல்லை கல்வினால் ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா வெளிநாட்டில் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒரு ஆலோசனைகள் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே இப்போ சக்ஸஸ் ஆகும்.